இப்போ இந்த வேலை ரத்துன்னு சொல்லி கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. அவர் ஒரு கருணை அடிப்படையில தான் எங்களுக்கு வேலை குடுத்தாரு. இப்ப இல்லைன்னு சொல்றப்போ அதுக்கப்புறம் அவர் என்ன முடிவு பண்ணுவாருன்னு தெரியல. எங்க வேலைய வச்சு தான் எங்க பையன் தான் சம்பாரிச்சுட்டு இருந்தான். எங்க வேலைய வச்சு தான் நாங்க சரி ஓகே நீ நல்லா இருக்கலாம்ன்னு யோசிச்சோம். இப்போ இதுவும் இல்லைங்கிறப்போ அவர் என்ன முடிவு பண்றேன்னு தெரியல முதலமைச்சர். அவர் என்ன முடிவு சொன்னாலும் நாங்க ஏத்துக்குவோம். எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கோர்ட் மறுபடியும் ஒரு பரிசீலனை பண்ணி எங்களுக்கு மறுபடியும் இந்த வேலையை கொடுக்கணும். இப்போ எங்களுக்கு அது வேலை இல்லைங்கிறப்போ எங்க வீட்டுல பொறுத்த வரைக்கும் பையன் தான் சம்பாரிச்சிட்டு இருந்தா, எல்லாமே அவன் தான் பார்த்தான். இப்ப பொண்ணுக்கு வேலை, இப்போ நானும் ஏஜ்ட் ஆயிடுச்சு. இனிமேட்டுக்கு நான் யார்கிட்ட போய் நிக்கிறதுன்னு தெரியல. இந்த வேலை கொடுத்தனால என் பொண்ணு சம்பாதிக்கும், நான் போய் தைரியமா இருக்கலாம்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ இதுவும் இல்லைங்கிறப்போ நாங்க என்ன பண்றதுன்னு இனி அடுத்தமா யோசிக்கணும். இது கோர்ட் மறுபடியும் பரிசீலனை பண்ணி இதை ஏத்துக்கணும். ஏத்து இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொடுக்கணும். எல்லாருமே அன்னைக்கு பார்த்திருப்பீங்க, யாரும் வசதியானவங்களோ அந்த மாதிரி இல்லை, யாருமே இல்லை. எல்லாருமே வறுமை கோட்டு கீழே இருக்கவங்க தான். எல்லாரும் அன்னாடும் வேலைக்கு போய் சம்பாரிச்சு சாப்பிடறவங்க தான். அதனால நீங்க இதை மறுபடியும் தயவு செய்து 41 பேத்துக்கும் பரிசீலனை பண்ணி எங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும்.